தளபதி விஜய் அவர்களுக்கு விவாகரத்து. சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா, விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டில் இருக்கிற குடும்ப நல கோர்ட்டில் வந்து மனு கொடுத்துருக்காங்க. இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நடிகையுடன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர் மீது பல விமர்சனங்கள் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஒரு இடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பல பேர் மனசை மாற்றி கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு சந்திப்பார் அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. எலெக்ஷன் வேறு வருது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சாலே விட மாட்டாங்க. இது வேறு இப்போ ஃப்ளாஷ் நியூஸாக வேறு போயிட்டுருக்கு. இதை இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சோதனைன்னு தான் சொல்லணும். இது எப்படி அவர் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்வார், இதை பற்றி எதுவும் பேசுவாரா என்னன்னு கூட தெரியல. கட்சிக்காரங்க எப்படின்னா பேசுவாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து தான் இதனுடைய முழு விவரமே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது வந்து சாதாரணமாக கடந்து போகவும் முடியாது. விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய தீனியாக கிடைச்சிருக்கு. இதை பற்றி கண்டிப்பாக பேசி 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 மக்கள் மனசை மாற்றுற அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து விஜய் அவர்கள் சரியான முறையில் வந்து அணுகணும். தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவு சந்திப்பாரா இதன் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஷாக்காக தான் இருக்கும். எனக்கே அப்படி தான் மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னடா இது கால் வைக்கிறேன்னா கண்ணி வெடியாக வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தோணுது. வேறு வழி இல்லை. அதுவும் வேறு யாராச்சும் பண்ணி தான் பரவாயில்ல. அவங்க கூடவே இருக்கிற மனைவி இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் யோசித்து கூட பார்க்கல. இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.